கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இந்த நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்துல வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, உபாகமம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லப்படுவது. ஏன்னு சொன்னா இந்த காலகட்டங்கள்ல இந்த மாதிரியான காரியங்கள் நிறைய நம்ம பார்க்க முடியும். நீங்க வீட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதாவது வேலை கொடுப்போம் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நாங்க இந்த வேலையை முடிச்சா நீங்க எங்களுக்கு என்ன தருவீங்க அப்படின்னு கேட்பாங்க. சரியா, பெற்றோர்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, எப்படியாவது அந்த வேலை கம்ப்ளீட் ஆகணும். சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்க, சரி இந்த வீடை நீங்கள் மாப் பண்ணி கொடுத்தா அவனுக்கு 50 rupees தரேன் அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க ரொம்ப ஆவலாக அதை செய்வாங்க. அது ஏன்னு சொன்னால், அது செய்யும்போது பெற்றோர்களும் என்ன செய்வாங்கன்னா, இதில் என்ன காரியம் நோக்கம் அப்படின்னு சொன்னால், பிள்ளைங்களுக்கு தவறான காரியங்களை போதிப்பதில்லை, பிள்ளைகளும் வேலைகள் செய்ய கற்றுக்கொள்வதற்காக இது என்ன செய்ய ஊக்குவிப்பதற்காக கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் செய்வதற்கு காசு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், அது பிற்காலத்தில் என்ன ஆகும்னா அதுவே அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக கூட மாறிடும். அதனால எல்லா டைம்லும் எல்லா வேலையும் செய்யறதுக்கு நம்ம காசு தர தேவையில்லை. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு என்ன செய்யலாம், அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கோ, இல்லை அவங்க ஏதாவது தேவைப்படும் போது கேட்குறாங்க எனக்கு இந்த இது வேணும் அப்படின்னா, அப்போ யூ டூ சம்திங் ஃபார் தட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், தரலாம். ஆனால் ஏன்னு சொன்னால், இதே குணாதிசயம் தான் என்ன பிற்காலத்தில் அவங்க ஒரு பணியில் இருக்கும்போதும் சரி, ஒரு காரியம் செய்தால் இதுக்கு நமக்கு பணம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், லஞ்சம் வாங்கி பிடிப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகாரிகள் சிபிஐ மூலமாக நமக்கு வந்தது அந்த ஆண்டில் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஊழல் தடுப்பு சட்டத்தில் 1999ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா 161 அதிகாரிகள் என்ன வாங்கியிருக்காங்கன்னா லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க. லேட்டஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு 1994 அல்லது 2004 10 வருடத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் 233ஆக மாறுகிறது. இது யாருன்னு பார்த்தா உயர் பதவியில் இருக்கிற மக்கள், அரசு அலுவலர்கள், அது மாத்திரம் இல்லை ஸ்தாபனத்தில் இருந்தவர்கள், அந்த மாதிரி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் லஞ்சம் வாங்கி காரியங்களை செய்ய பழகிக்கொள்கிறாங்க. ஏன்னு சொன்னால், இது நம்ம நாட்டில் மாத்திரம் அநேக எல்லா நாடுகளிலும் இது ஏறக்குறைய எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் வேதாகம் சொல்லுது நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படி பரிதானம் வாங்குகிறவர் அல்ல, அல்லது பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல. நம்ம அநேக வேலையில் அப்படிதான், நமக்கு பிடிச்சவங்களுக்குன்னா ஒரு காரியத்தை நம்ம உடனே செஞ்சிருவோம்ல. நமக்கு பிடிக்காதவங்க ஏதோ எத்தனை ரிக்வஸ்ட் வச்சாலும் என்ன செய்ய மாட்டோம். ஏன்னு சொன்னால், அவங்க 100ல் 1 அவங்களுக்கு. ஆனால் நம்ம பிடிச்சவங்க அவங்களுக்கு தகுதியே இல்லைன்னா கூட என்ன செஞ்சிருவாங்க, பதவி கொடுப்பாங்க, சில நேரம் அவங்களுக்கு தேவையான எல்லா அலவன்சஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் உலக ரீதியாக நடக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் பட்சபாதம் இல்லை. யார் கர்த்தரை நான் நேசிக்கிறேன், நான் அவங்களுக்கு உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க எப்படி இருக்க மாட்டாங்க, பட்சபாதம் உள்ளவர்களாக இருக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் அவங்க யாரை நம்பாங்க, அவங்களுடைய பதவியோ அவங்களுடைய காரியங்களோ பெருசாக நினைக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால், கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவனும் வல்லமை உள்ளவர் அவர். அவருக்கு முன்பாக நீங்களும் நானும் யாரு தான், ஒன்றுமே இல்லை. அதை நினச்சி நம்ம என்ன செய்வோம், நம்முடைய காரியங்களை ரொம்ப நேர்த்தியாக செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த லஞ்சம் என்ற இந்த வார்த்தை நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை. ஆனால் வேதாகமத்தில் அதை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால், பரிதானம் வாங்கிறதாக பயன்படுத்துகிறாங்க. ஆரம்ப காலத்தில் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமுவேலின் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, நீதி கேடு செய்து என்ன செய்தாங்க, பரிதானம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. சாமுவேல் தீர்க்கதரிசி அவங்க பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, அநேகர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமான்களை குற்றவாளிகளாக தீர்ப்பதற்கு என்ன வாங்கியிருக்காங்க, பரிதானம் வாங்கியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை காட்டி கொடுக்கறது கூட என்னது வாங்கியிருக்காங்க, காசு வாங்கி காட்டி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் வேதாகமத்தில் இருக்குது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் சொல்லி தருகிற பாடம்னு சொன்னால், நான் அந்த குணத்தில் இல்லை, எனக்கு அந்த எண்ணம் இல்லை, நான் யாருன்னு செய்யறதில்லை, நான் பட்சபாதமாக இருக்கிறதில்ல. அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல, பரிதானம்
வாங்குகிறவரும் அல்ல அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அப்போ நீங்களும் நானும் ஆண்டவரை பின்பற்றுறோம், அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கும் என்னென்னா இந்த குணாதிசயம் வேணும். எத்தனை உயர்வு போனாலும் அல்லது எத்தனை தாழ்வான நிலையில் போனாலும் கூட நம்மக்கிட்ட இருக்கிற குணம் இப்படி. ஒருவேளை நான் தாழ்ந்து போயிட்டு இருந்ததுக்காக என்ன செஞ்சிடக்கூடாது, பட்சபாதமாக காரியங்களை செஞ்சிடக்கூடாது. ஒருவேளை நான் உயர்ந்த நிலையில் இருக்கின்றதுக்காக நம்ம அந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கற்றுத்தருகிற பாடம். உலகத்தில் அநேக காரியங்கள் இந்த மாதிரி இருந்தாலும் ஆண்டவரை பின்பற்ற பிள்ளைகள் அதிலிருந்து என்ன செய்யணுமா, வித்தியாசமாக விடுபட்டவர்களாக தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னைக்கு கொடுக்குறவா. அப்படி நம்ம தேவனுக்கு பிரியமா இருப்போம்னு சொன்னா அவர் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம் என்னன்னு சொன்னா, நீதியின் கிரீடத்தை உங்களுக்கு எனக்கும் தர அவர் காத்திருக்கிறார். அவர் நீதியின் கிரீடத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும் அல்லது நானும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட இருக்க வேண்டிய குணம் என்னன்னு சொன்னா, பட்சபாதம் உள்ளவர்களா இல்லாதபடிக்கு, பரிதானம் வாங்குகிறவர்களா இல்லாதபடிக்கு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் இருக்கணும். பரிதானம் கர்த்தரிடம் செல்லாது. ஏன்னா 2 என்ன சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படும் பயமே உங்களிடம் இருக்க கடவுது. தேவன் தாமே பரிதானம் வாங்கும் குற்றங்களில் இருந்து நம்மை விலக்கி காக்கணும். ஏன்னு சொன்னா, நமக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா நமக்கு நீதியின் கிரீடத்தை கொடுக்கறதுக்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் நம்ம அவரை முன்வைத்து நம்முடைய வாழ்க்கையில செல்வோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்களையும் என்னையும் என்ன செய்வார், ஆசீர்வதிக்க காத்துக்கொண்டு. அந்த ஆசீர்வாதத்தை பிறகு நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஜெபம் செய்வோமா? வல்லமை உள்ளவரே, எண்ணிலடங்கா அதிசயங்களை செய்தவரே, ஆண்டவரே உடைய குணாதிசயங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் எவ்வளவாய் தகுதியற்றவர்கள் என்பதை உணர்கிறோம் ராஜா. உம்மிடத்தில் பட்சபாதம் இல்லை, உம்மிடத்தில் பரிதானம் வாங்குகிற காரியங்கள் இல்லை ஆண்டவரே. உண்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களும் உமக்கு பயப்படுகிறவர்களும் உண்மை மேல் விசுவாசம் வைக்கிறவர்களை நீர் கண்ணோக்கி பார்த்தவர்களை ஆசீர்வதிக்கிறீர். அவர்களுக்காக ஆண்டவரே நீதியின் கிரீடத்தை வைக்கிறீர். அவளுக்காக வாசஸ்தலங்களை நீர் உண்டாக்குகிறீர் ஆண்டவரே. உடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று நாங்கள் உணர்கிறோம் சாமி. ஒருவேளை நாங்கள் கடந்த நாட்களிலே இவ்வாறான தவறுகளில் ஈடுபட்டிருப்போம் சொன்னதாய்வா எங்களை மன்னித்து கர்த்தாவே உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த உலகத்துல நாங்கள் வாழுகிற ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நாங்கள் பரிதாபமானவர்களாக அல்ல, உடைய ஆசீர்வாதத்தை நம்பி ஜீவிக்கிறவர்களாக, உடைய கிருபையினால நாங்கள் பெறுகிற ஒவ்வொரு காரியத்திலும் மன மகிழ்ச்சியோடு அதை அனுபவிக்கத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த